வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீரயுக பாடல்கள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி நூல்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சங்க இலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள். இதுதான் வீரயுக பாடல்கள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுகிறது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில். திருக்குறளின் வேறு பெயர் செவ்வியல் வேதம், நான்மறை, 4 திருவள்ளுவம். ஆன்சர் திருவள்ளுவம். அடுத்து, ராசா கோவை என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்கோவை, திருநெடுந்தாண்டகம், பெரிய புராணம், திருவெம்பாவை. இதில் ஆன்சர் திருக்கோவை. அடுத்த கொஸ்டின், புறம்பு 400 என்னும் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு, நாலடி 400, புறநானூறு, குறுந்தொகை 400. ஆன்சர் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மேகலை, சிலம்பு, குண்டலகேசி, வளையாபதி. ஆன்சர் சிலம்பு. அடுத்த கொஸ்டின், உழத்திப்பாட்டு என்று குறிப்பிடப்படும் நூல் முக்கூடர் பல்லு, முல்லைப்பாட்டு, பதிற்று பத்து, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் முக்கூடர் பல்லு. அடுத்து, ஒற்றுமை காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் பெரிய புராணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்து, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பாடலடிகளை பாடிய புலவர் பாண்டிய நெடுஞ்செழியன், ஔவையார், பொன்முடியார், நக்கீரர். ஆன்சர் ஔவையார். அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பாடலடிகளை பாடிய புலவர் யார்? கணியன் பூங்குன்றன், நரியோரு உத்தலையார், அறிவுடை நம்பி, பொன்முடியார். ஆன்சர் கணியன் பூங்குன்றன். அடுத்த கொஸ்டின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இத்தொடரால் அறியப்படுபவர் யார்? திருமூலர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். ஆன்சர் திருமூலர். அடுத்த கொஸ்டின், செல்வத்து பயனே ஈதல் என்ற புறநானூறு பாடல் வரியை பாடியவர் ஔவையார், கபிலர், பரணர், நக்கீரர். ஆன்சர் நக்கீரர். செல்வத்து பயனே ஈதல் இது புறநானூற்று பாடல். இதை பாடியவர் நக்கீரர். அடுத்து, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று கூறியவர் யார்? நக்கீரர், சம்பந்தர், கபிலர், ஔவையார். ஆன்சர் ஔவையார். அடுத்து, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இத்தொடரை எழுதியவர் யார்? சம்பந்தர், சுந்தரர், திருமூலர், மாணிக்கவாசகர். ஆன்சர் திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு அந்த தொடர் திருமூலர் கூறியிருக்கார். அடுத்து, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்றவர் யார்? வைரமுத்து, கண்ணதாசன், அறிஞர் அண்ணா, ஔவையார். ஆன்சர் கண்ணதாசன். அடுத்து, சிலம்பு உணர்த்தும் 3 உண்மைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊழ்வினை உறுத்து வரும், பிறன்மனை நோக்காமை நன்று, நல்லவர் வாழ்வார், கடவுளை வணங்கு. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் சிலம்பு உணர்த்தும் 3 உண்மைகளில் ஒன்று ஊழ்வினை உறுத்து வரும். அடுத்து, என் கடன் பணி செய்து கிடப்பதை கூற்றை சொன்ன புலவர் யார்? திருநாவுக்கரசர், திருமூலர், சுந்தரர், இளங்கோவடிகள். ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்து, உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. ஆன்சர் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற பாடலடிகளை பாடிய புலவர் பாரதியார், கவிமணி, கண்ணதாசன், பாரதிதாசன். இது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு. இது நான் ஆன்சர் சொல்லலை, ஓகேவா? அடுத்து, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலடிகளை பாடிய புலவர் கவிமணி, வே. ராமலிங்கம் பிள்ளை, பாரதியார், பாரதிதாசன். ஆன்சர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இத்தொடரால் அறியப்படுபவர் யார்? கலைஞர்,
அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர். ஆன்சர் இது உங்களுக்கு தெரியும். இதுவும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, இத்தொடரால் அறியப்படும் சான்றோர் யார்? ஓகே, நீங்கள் 2 ஆன்சர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.